வணக்கம் தமிழ் குக்கிங் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோடைய மூளை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே பிடிச்ச ஒரு டிஷ்ஷு. ஒரு சிலருக்கு பிடிக்காது ஸ்டார்டிங் ஸ்டேஜில், பட் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அடிக்ட் ஆகிடுவாங்க. ஸோ இன்றைக்கி இந்த மூளை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிஸ்க் எடுக்காமல் சிம்பிளாக எல்லாருமே செய்யக்கூடிய மெத்தட் தான் செய்ய போகிறோம். இது சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுலர்ஸ்லாம் இருக்கீங்க இல்லையா, நீங்கள் வந்து வீட்டில் அழகாக ட்ரை பண்ணலாம். ரூமில் இருந்தீங்கன்னா சூப்பராக ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இல்லை ட்ரை ஓவராக போகுது ட்ரை. ரொம்ப ஷார்ட்டான ஒரு வீடியோவாக தான் இருக்குது இது. ஏன்னா ஸ்டெப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி. வாங்க எப்படி செய்யலான்றதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஆயில் ஊற்றிக்கிறாங்க. அடுத்தது பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டுக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒன்று போடுது. முட்டையை போட்டுக்கிறோம். சால்ட் தேவையான போட்டுக்கலாங்க. மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சமாக பெருங்காயம் போட்டுக்கிறேன். ஏன்னா முட்டை வந்து வாய்வு, அதனால பெருங்காயம் போட்டுக்கிறேங்க. அடுத்து நம்ம மூளையை ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு நம்ம கொந்திக்கலாம். ஸோ அதுவும் பொடி மாஸ் மாதிரி ஆகிடும். அழகாக ஓகேவா? லாஸ்ட்டாக பெப்பர் போட்டுக்கிறேங்க. கொத்தமல்லி போடுறான். அடுத்தது கொத்தமல்லி போட்டுக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், முட்டை பொடி மாஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வேற லெவலில் செஞ்சுட்டோம். இதுக்கு மேலே கண்ட்ரோல் இல்லை. உட்காந்து ஃபோட்டோ எடுக்கிறேன், டீப் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு உட்காந்து தமிழில் எடுத்துக்கிறானுங்க. சாப்பிட்டுடலாம். வழக்கம் போல் நம்ம டோனி ஃபாஸ்டிங்கில் இருக்காரு. பிஹைண்ட் த கேமரா ரெடி வேடிக்கை பார்த்துக்கிறான். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பொடி மாஸ் அப்படியே மாதிரி அல்வா மாதிரி வராப்புல, அல்வா மாதிரி. வீட்டில் செஞ்சால் மொத்தமே இவ்வளோ தான் இருக்கும். நம்மளுக்கு இதோ இவ்வளோ தான் கொடுப்பாங்க. பாருங்க, சான்ஸ் தான். நான் இதை பற்றி எதுவும் சொல்லலை. எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் கேப் விடாமல் சாப்பிடலான்னு ஒரு எண்ணம் மட்டும் தான் எனக்கு தோணுது. அந்த வேலையை மட்டும் பாருங்க, சொல்லிட்டு சாப்பிடுங்க. இதெல்லாம் கணக்கில் எழுதிக்கிட்டே இருக்கிறேன். எல்லாம் சேர்த்து வச்சு முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்துக்கிறேன். அது தப்பு. டோனி ஃபாஸ்டிங் முடிக்கிற ஒரு 10 ஆடு வாங்குறோம், தலையை வெட்டுறோம், மூளை உனக்கு பொடி வாஷ் பண்ணி கொடுக்குறோம். எது ஏன் செலவா? அது என்ன கணக்கு? இது வந்து ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி தாங்க. சண்டே டைமில் வந்து சின்ன பசங்களுக்கு குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம்.
விரும்பி சாப்பிடுவாங்க. ஃபஸ்ட்டு பார்க்கறதுக்கு பிடிக்கும் சொல்லுவாங்க, டேஸ்ட்டு ஒரு டைம் அவங்க சாப்பிட்டு பார்த்துட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு இது பிடிக்கும். குழந்தைங்களுக்கு வாரம் வாரம் செஞ்சு விடுறோம், உடம்புக்கு நல்லது தான். சண்டே டைமில் பசங்களுக்கு குழந்தைங்களுக்கு இது மூளையை வாங்கி ஒரு 2 முட்டை 3 முட்டை போட்டு வீட்டில் எப்படி ஆள் இருக்காங்களோ அதுக்கு அது மாதிரி எக்ஸ்ட்ரா ஒரு முட்டை அதெல்லாம் போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி ஒரு பொடி மாசமே ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா நீங்கள் சமையல் செய்கிற வரைக்கும் அவங்களுக்கு பசி தாங்கும். இது பாருங்க சாப்பிட்டுனே வைக்கிறப்ப ஏன் வைக்கிறேன்னு கேட்டான். அருமையாக இருக்கு. என்ன தப்புப்பா, அல்டிமேட். எந்த அவனுக்கு வச்சு நல்லா இருக்கு. இங்கே பாருங்க அவர் வச்சுக்கிது எடுத்து திருப்பி கொடுத்துருங்க. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்க, குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்க எப்படி எவ்வளோ அருமையாக இருக்குன்னு. அப்புறம் அதுக்கப்புறம் குழந்தைங்க வந்து வாரம் வாரம் இதை தான் கேட்பாங்க செஞ்சு கொடுக்க சொல்லி. ஆனால் காசு தான் இருக்காது. காசு நாட்டுக்கறி எடுத்துன்னா ஒரு கம்மி தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து முட்டை பொடி மாஸ் வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக வந்துச்சு. நீங்களும் இதே ஸ்டைலில் செய்யுங்க. இன்னும் 2-3 மெத்தட் இருக்கு, நம்ம அதை போக பார்க்கலாம். இப்போ பேசிக்காக எல்லாருமே செய்ய வேண்டிய மெத்தட் நம்ம செஞ்சு காமிச்சிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுலர்ஸ் கூட ரூமில் இருக்க பேச்சுலர்ஸ் கூட பார்த்தீங்கன்னா ஒரு நாள் தலைகறி எடுத்துட்டு தலைகறி வந்து குழம்பு வச்சு சாப்பிடுங்க, மூளையை வந்து இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி சாப்பிடுங்க. செம்மையாக இருக்கும், என்ஜாய் பண்ணுங்க. ஏன்னா ஒரு 200 ரூபா போகுமா, அவ்வளோதான். 200 150 ரூபாய்க்கு கிடைக்குது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. இந்த மெத்தட் ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட் தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ அடுத்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா இதில் டிஃப்ரெண்டாக பண்ணலாம், முழு மூளையை வச்சே பண்ணலாம். அதை இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் பாருங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டன் அழுத்துங்க. ஓகேங்க, சரி, ஓகே, எல்லாருக்கும் பாய். பாட்டு முடிச்சிட்டோம்பா.